ஓகே, குட் ஈவினிங் ஆல். நம்ம ஈவினிங் சார். ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடிக்குவோம். ஒரு சின்ன ப்ரேயரோட நம்மளுடைய இதை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஈன்றெடுத்து ஆசீர்வதித்த தாய் தந்தைக்கும், அறிவை ஊட்டி வளர்த்திய ஆசிரிய பெருமக்களுக்கும், தினந்தோறும் அறிவை ஊட்டி வளர்த்தி நிரந்தரமாக வழிநடத்துகின்ற இந்த மகா பிரபஞ்சத்திற்கும், என் முன்னால் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சின்ன ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள நம்ம கிடக்கிறோம். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, அது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், அதுக்காக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். நிறைய கிளாஸஸ் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உலகத்துல கொட்டி கிடக்குது. எதை ஓப்பன் பண்ணாலும் ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நிரந்தரமாக கன்சிஸ்டன்ஸாக நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வெயிட் ரிடக்ஷன், சின்ன ஒரு விஷயம் போவோம். வெயிட் ரிடக்ஷன், சரிங்களா? இப்ப வெயிட் ரிடக்ஷன் போகும்போது அதுக்கு என்ன முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க? இன்னைக்கு பெயின் ஆஃப் தி மார்க்கெட்டுங்க. இன்று உலக அளவில் இருக்கக்கூடிய மிக ஒரு 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 பெயின் அப்படின்னே சொல்லிக்கலாம் வெயிட் ரிடக்ஷன். ஏன்னா ஒரு காலத்துல உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு உணவு அதிகமா சாப்பிடக்கூடிய சில சர்டன் இதுல அந்த இதை வெயிட்டை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டினுடைய பெயினா இருக்கு. ஸோ அப்ப அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்யலாம்? சொல்லுங்களேன். நம்ம குறைவான நாட்கள் தான் இருக்கோம் சார். நீங்க தாராளமா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்க. டயட் கண்ட்ரோல். எஸ், டயட் கண்ட்ரோல். எக்ஸலன்ட். டயட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு நான் ஓகே, ஐம் 80 kg. எனக்கு ஒரு 7 என்னுடைய ஐடியல் வெயிட்டுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஸோ அதில் நான் ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டேன், இல்லாட்டினா எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாரு, இல்லாட்டினா எனக்கு ஒரு அறிவு கிடைச்சி, இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. யூ கேன் கண்ட்ரோல் யுவர் டயட். டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க என்ன ஆயிக்கலாம், உங்களுடைய ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க கொண்டு வரலாம். இந்த வார்த்தையை நான் கேட்டோன்னே ஒரு நாள் ஓகே சூப்பர், நான் என்னுடைய டயட்டை கண்ட்ரோல் பண்ணேன். எதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் பண்ணேன், 2 நாள் பண்ணேன், 3 நாள் பண்ணேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு 5 நாள் பண்ணியிருப்பேன். பண்ணிட்டு நான் கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கறேன், என்னடா இது ஒன்றும் சொன்ன மாதிரி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே, ஒரு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் என்னுடைய அருமையான நண்பர்களை ஒரு வார்த்தை நீங்க நிரந்தரமா உங்களுடைய இதுல நீங்க போட்டு வைக்க வேண்டியது. எதை பிரேக் பண்ணிட்டோம்? கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஓகே வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ரெகுலேஷனோ, ஃபுட் ரெகுலேஷனோ, எக்ஸசைஸ் பண்றதோ, வாட் எவர் இட் மே பி, நம்ம தொடர்ந்து பண்ணாலும் கொஞ்ச நாள் பண்றோம், விட்டுட்டோம். ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. சோ அதற்கு தேவையான ஒரு விஷயம்தான் கன்சிஸ்டன்சி. சோ குறைஞ்சது இப்போ ஒரு பசங்க, நானு ஆசைப்படுறேன், எனக்கு ஜிம்முக்கு போகணும், கொஞ்சம் பாடி மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் போறேன். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் போறேன், ஃபியூ மந்த்ஸ் போறேன், கொஞ்சம் எதுவுமே பில்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல, நான் விட்டுட்டேன். என்னால அது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாடியில அந்த மசில்ஸை பில்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நான் எதை கட் பண்ணிட்டேன்? கன்சிஸ்டன்சியை கட் பண்ணிட்டேன். எனக்கு அருமையான நண்பர்களே, வாழ்க்கையில அடிப்படையான ஒரு முதல் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும், வெற்றி மட்டும் இல்ல, வாழ்க்கையுடைய அத்துணை விஷயங்களையும் நம்ம 4 அடிப்படையான விஷயம், அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசணும். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், அத்துணை விஷயத்துக்கும் அடிப்படையாக இருப்பது அப்படின்னு கேட்டா கன்சிஸ்டன்சி. இப்ப வெல்த் வேணும்னு ஆசைப்படுறோம்,
ஆனா அதுக்கு கண்டினியூஸாமா நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? கண்டினியூஸாக நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிகள் அந்த வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா அப்படின்னு கேட்டா நிறைய இடத்துல சோ ஒரு 90% மக்களும் சொல்லக்கூடிய வார்த்தை நோ. சோ எனக்கு அருமையான நண்பர்களே, நம்ம இன்னிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டிய அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. நீங்க வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமாக 3 நாள் 4 நாள் 5 நாள் கிடையாதுங்க. 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் கிடையாதுங்க. உங்களுடைய உடம்புல ஒரு கியூரோசிட்டியோடு கூட என்னுடைய உடம்ப இந்த ஒரு இதை வச்சிருக்கேன், அதை நோக்கி நான் மாத்தணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதோட மட்டும் பத்தாது, கன்சிஸ்டன்சியா நீங்க அதுல ஒர்க் பண்ணணும். சோ வாழ்க்கையில வெற்றி பெற்ற அத்தனை பேருடைய கதை எடுத்து படிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஆனா 1 நாள் 2 நாள் 3 நாள் பண்றாங்க, ரிசல்ட் கிடைக்கலாம் விட்டுட்டா. இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கே பண்றாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் கிடையாதுங்க. நம்முடைய பிரெயினுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரெயின்ல நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி சோ நீங்க நம்ம சில கதைகள்லாம் படிச்சிருப்போம், எண்டு வரைக்கும் போயிருப்போம், ஆனா கடைசியில் அதை கட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கதைகள்லாம் படிப்போம், அது ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் போயிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க, 2 எக்ஸாம் எழுதுனாங்க, 3 எக்ஸாம் எழுதுனாங்க, கிடைக்கல அப்படின்னா அதை நம்ம வந்து சிலவங்க கரெக்ட் பண்ணிரு, இனி எதுக்கு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அது இல்லை நண்பர்களே, கன்சிஸ்டன்சி நிச்சயமாக வெற்றியை நம்முடைய பக்கம் இழுத்து தரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு தொழில இப்ப எனக்கு தெரிஞ்ச இப்ப நிறைய உள்ள வந்தவங்களுக்கு தெரியல, எனக்கு பாருங்க முத்துகிருஷ்ண ஐயாவே தெரியும். சோ ஹீஸ் ஒரு இதுல இருந்து பேங்க்ல இருந்து இந்தியன் பேங்க்ல இருந்து மேனேஜரா ரிட்டையர்ட் ஆனவர். ஆஃப்டர் தட் ஒரு கோர்ஸ் படிக்க வந்தாரு, அக்யூபஞ்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்க வந்தாரு. இன்னைக்கு ஹீஸ் சர்விங் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். பாக்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த்ல ஒரு அற்புதமான விஷயத்தை, மத்தவங்களுடைய ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சர்வீஸ் கொடுக்கிறார் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா லேர்ன் பண்றாரு. சோ லேர்னிங்க வந்து நிறுத்துவது கிடையாது. சோ நான் எதற்கு இந்த வகுப்புகளை கண்டினியூஸா எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேர்னிங் எனக்கு கண்டினியூஸா கிடைக்கணும். கன்சிஸ்டன்ஸா லேர்னிங் பண்ணாதான் என்னால வந்து வகுப்புகள் எடுக்க முடியும். சோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்களா? சோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையினுடைய பேக் போன் அப்படின்னே சொல்லிக்கலாம். அதை நீங்க கட்டாயம் உருவாக்கணும். சோ பிரெயினுடைய ஃபங்க்ஷன் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. சில என்எல்பி கிளாஸஸ்ல எல்லாம் டெக்னிக்கை சொல்லி கொடுக்கும் போது ஒரு நியூரான்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க, மீண்டும் 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 செய்யும் பொழுது அந்த நியூரான் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு பாத்வே கிரியேட் ஆயிரும். நியூரான்ஸ் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அது ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா சக்சஸ் நம்மளுக்கு கடையில நிச்சயமாக வரும். சோ கிளியர் ஆயிடுச்சுங்களா? சோ எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்களா இருந்துச்சுன்னா எக்ஸாமா, அந்த எக்ஸாம் நான் நிச்சயமா வாங்கணும் அப்படிங்கிற தொடர்ச்சியாக நம்ம முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். ஹெல்த்ல ஒர்க் பண்றீங்களா? நிச்சயமாக வெல்த்ல ஒர்க் பண்றீங்களா? நிச்சயமா கன்சிஸ்டன்ஸாக அதுல ஒர்க் பண்ணணும், நிலைத்தன்மையாக. நம்ம எல்லாம் நம்மளுக்கு என்ன குணம் இருக்குன்னா, கன்சிஸ்டன்சி விட அக்கேஷனலி அப்படின்னு சொல்லுவோம். 4 நாள் செய்யறது, 5ஆவது நாள் விட்டுறது. சோ சில ஹேபிட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையா இருக்கும்போது பல் விளக்க கத்து கொடுப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. சோ அது வந்து கன்சிஸ்டன்சியா காலையில் எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ் ஆகணும், பிரஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணி உங்களுடைய ஹேபிட்டா மாத்தியாச்சு. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கக்கூடிய அத்தனை ஹேபிட்ஸையும் த்ரூ கன்சிஸ்டன்சி தான் நம்ம நேடி எடுத்தோம். அதே மாதிரி இனி நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டமாக பயணிக்கும் பொழுது இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியமானது அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, படிக்கிற குழந்தைகளா இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோமே அப்படின்ட்டு இல்லாம குறைந்த நேரமாச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்த அளவிலேயாச்சும் படிச்சுட்டு வந்தோம்னா
நிச்சயமாக அது நம்மளுக்கு அந்த படிக்கணுங்கிற ஆர்வம் கன்சிஸ்டன்ஸா பிரெயின் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஸோ இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? எஸ். ஸோ கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தை வந்து மற்ற எல்லா வார்த்தைகளை விட எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம பண்ணுனா எப்படி அதை நம்ம கன்சிஸ்டன்சியா கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதா சார்? நல்லா தெரியுது சார். ஓகே. பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஓகே, பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அது கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சும்மா சிம்பிளா. சோ நம்ம ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சியே இருக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோல் இருக்காது, ஒரு பர்பஸ்ஃபுல்லான கோல் இருக்காது. இப்ப வேலைக்கு போறோம். சோ வேலைக்கு போறோம், அடுத்த கட்டமா வேலை வந்து அந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா உங்களுடைய நாலேஜ், அந்த வேலையை குறித்தான உங்களுடைய நாலேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு அருமையானவர்களே, எந்த ஏஜ்லயும் நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்கணும், ஒரு சிறப்பான கோல் இருக்கணும். அந்த கோலை நடைமுறைப்படுத்துவதற்கு கன்சிஸ்டன்ஸா ஒர்க் பண்றதுதான் சக்சஸ் அப்படின்றது சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்கு, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கோல் இருக்கு. படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வேலை வேணும், சும்மா ஒரு வேலையா இருக்கக்கூடாது, ஒரு சிறப்பான கோல் உங்க மைண்ட்ல கொண்டு வரணும். சிறப்பான ஒரு கோல். ஒரு அம்மாவா இருக்கான், தன்னுடைய குழந்தைகளை குறித்தான ஒரு சிறப்பான கோல் இருக்கணும். ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளுக்கும் அந்த கோல், அது ஒரு டிஃபைன், ஒரு கோலை சிறப்பாங்க நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அதை நோக்கி நீங்க பயணிக்கும் பொழுது, அதை நோக்கி கண்டினியூஸாக பயணிக்கும் பொழுது, கண்டினியூஸா நீங்க வந்து ஒர்க் பண்ற சமயத்துல உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றக்கூடிய லெவலுக்கு நம்ம மாறுவோம். சோ கோல் இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல் எப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளா சொன்னோம்னா ஃபுட்பால் கிரவுண்ட விளையாடுறாங்க, எல்லாருமே விளையாடுறாங்க, ரெண்டு சைடுலயுமே போஸ்ட் வச்சிருக்காங்க. எதற்காக? அப்பதான் ஜெயிக்கிறோம். அந்த கோலுக்குள்ள, ஆப்போசிட் டீமுடைய கோலுக்குள்ள அந்த பாலை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த டீம் ஜெயிச்சதாக. சோ நம்ம எல்லாமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு போகும்போது ஒரு குறிப்பிட்ட சிறப்பான ஒரு கோல் இருக்கணும். எனக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எல்கேஜில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப் டு 90 ஏஜ் வரைக்கும் இருக்காங்க. சோ டீச்சிங் அண்ட் கோச்சிங் ரெண்டுலயுமே இருக்கிறதுனால, சோ ஒவ்வொருத்தருடைய கோல் என்ன, 80 வயசுல என்ன கோல் வச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு யூகேலயோ தட் ஜப்பான்லயோ ஒரு வீடியோ, மோர் தென் 90 இயர்ஸ் ஓல்டு மக்களுடைய கேதரிங் பார்த்தேன். சொந்தமா டிரைவ் பண்ணிட்டு அவங்க வர்றாங்க. அந்த கேதரிங்ல பெண்கள் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, வெஹிக்கிள சொந்தமா டிரைவ் பண்ணிட்டு வராங்க. இங்க நம்ம மைண்ட் செட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுவரைக்கும் சிறப்பாக இருந்துட்டோம், ரிட்டர்ன் வர 55-60 வயசு முடிச்சோம்னா மென்டலி தே ஆர் வீக்கனிங், மென்டலா வந்து வீக் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன போச்சு, கோல் அப்படிங்கிற விஷயம் போச்சு. ஆட்டோமேட்டிக்கலி வாட் ஹேப்பன் டு தம், என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்காது. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த நாள் நான் எதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம், பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம இந்த 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டோம், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம், குழந்தைங்கள்லாம் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டோம், இது போதுமா வாழ்க்கை அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. ஆஃப்டர் தட் ஒரு கோல் வைக்கிறோம். இந்த இடத்துலதான் எனக்கு நிறைய முத்துகிருஷ்ணன் சார் மாதிரியான மிக சிறந்த மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்குது. எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரூ சம் கோர்சஸ்.
ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு 75 வயசான ஒருத்தர் வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்றாங்க. ஸோ தேர் செட்டிங் எ கோல். ஒரு கோல் செட் பண்ற இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்னுடைய அருமையான குழந்தைங்க இருந்தாங்கன்னா, ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்ல இருந்தாங்கன்னா, அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கோலை செட் பண்ணுங்க. அந்த கோலை நோக்கி பயணிங்க. கன்சிஸ்டன்ஸா பயணம் செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிற. நேத்து ஒருத்தருடைய நண்பர் மூலமா ஒருத்தருடைய ஸ்டோரியை கேட்டேன். இஸ் ஜஸ்ட் 30 இயர்ஸ், 30 வயசு தாங்க ஆச்சு. கேரளால வயநாடுங்கிற இடத்துல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு 30 வயசான ஒரு தம்பி. அவர் அப்படி என்ன சாதிச்சிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டாவது படிக்கிறதுல இருந்து அவருக்கு பிசினஸ் மேல ஒரு ஆர்வம். அப்பா செப்பல் செப்பல்ஸ் கடை வச்சிருந்தாரு. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த செப்பல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு தம்பி. அதுக்கப்புறம் லீவு நாட்கள்ல ஈவினிங் டைம்ல அந்த செப்பல்ஸ்ல பழைய காலத்துல பேரகன் செப்பல்னு ஒண்ணு வரும். அதுல வந்து இந்த வார் வரும், செப்பல் வார் வரும். அந்த வாரம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையா கொண்டு போய் சேல் பண்ணுவாரு. ரெகுலர் பேஸ்ல கன்சிஸ்டன்ஸா ஈவினிங் கிளாஸ் மட்டும் வந்தோம்னா இந்த ஒர்க்கு தான் அவருக்கு. 2 கையிலயும் பை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி போய் இந்த சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் 8 வயசுல ஆரம்பிச்சவரு. இன்னைக்கு அந்த தம்பி 30 வயசு வரும் பொழுது இஸ் அ இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். இண்டிவிஜுவலா 600 crore rupees, 600 கோடி ரூபாய் வருமானம் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலதிபரா அவர் நிக்கிறாருன்னா, அவர் நான் நேத்து பேசின அந்த வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, நான் கன்சிஸ்டன்சியா இந்த பிசினஸ்ல என்னுடைய என்னுடைய நாலேஜ டெவலப் பண்ணேன். 17 வயசுல அவருடைய அப்பாவுடைய நண்பர் வந்து கேட்டாரு, இந்த தம்பி ரொம்ப ஆர்வமா இருக்காரு, பிசினஸ் மேல ஒரு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றாரு, இவருடைய ஆர்வம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பெரிய தொழிலதிபர் நிச்சயமா வருவாரு, நான் இவரை துபாய்க்கு கூட்டு போறேன்னு சொல்லி துபாய்க்கு கூட்டு போனாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு அங்க வந்து துபாயில ஒரு பிரீமியமான இடத்துல, பிரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் வரக்கூடிய பிரீமியமான இடத்துல அரபி அரபி பேசக்கூடிய மக்களிடம் நான் வந்து அந்த சேல்ஸ் மேனா ஸ்டார்ட் பண்ணேன் அட் த ஏஜ் ஆஃப் 17. அப்ராட்ல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. சோ அப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு சவுண்ட் வருது? எனக்கு என்ன தேவை அப்படின்னா, லாங்குவேஜ் நான் படிக்கணும். லாங்குவேஜ் படிக்கணும் சொல்றாரு. அந்த 17 வயசுல நான் அரபியை ஒரு வாரத்துல கத்துக்கிட்டேன். ஒரே வாரத்துல கத்துக்கிட்டேன். எப்படி முடிஞ்சது? சோ நம்ம வந்து அவங்க பேசும்போது அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப கேட்டேன். அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். எனக்கு படிக்கிறங்கிற ஆர்வம் இருந்துச்சு. எனக்கு ஒரு கோல் இருந்தது. நான் ஒரு 100% எனக்கு ஒரு பிசினஸ் மேனா வரணும், ஒரு வெல் நோன் பிசினஸ் மேனா வரணும் அப்படிங்கிற ஆர்வம், கோல் எனக்குள்ள இருந்ததுனால நான் அந்த லாங்குவேஜை ரொம்ப எளிமையா கத்துக்கிட்டேன். இன்னைக்கு சொல்றாரு 8 இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் நான் பேசுறேன் அட் ஏஜ் ஆஃப் 30. இன்னைக்கு நான் புது லாங்குவேஜை கத்துக்கிட்டேன். இத்தனையோ நாடுகள்ல நான் பிசினஸ் பண்றேன். ஷார்ஜா கத்தாருடைய ராஜ குடும்பத்தோடு சேர்ந்து பிசினஸ் பண்றேன். துபாயில ராஜ குடும்பத்தோடு சேர்ந்து நான் பிசினஸ் பண்றேன். So how it happens? கோல். அந்த சின்ன பையன் கண்ட அந்த கோல், செட் பண்ண கோல், அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சும்மா இருக்கலைங்க, கன்சிஸ்டன்சியா அதுல ஒர்க் பண்றாரு. 2 கைகள்லையும் யோசிச்சு பாருங்க, 8 வயசு 8வது படிக்கும் போது 2 கைகளையும் பேக் தூக்கி பஸ் ஏறி ஒவ்வொரு கடையா இறங்கி நடந்தவர் இன்னைக்கு அதே இடத்துல 150 crores ஒரு ரெசார்ட் கட்டுறாருங்க. 150 கோடி. அதுல எதுவுமே அவர் சொல்றாரு, எந்த லோனுமே நான் வாங்கல, 150 கோடி கேஷ் நான் வந்து இண்டிவிஜுவலா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரெசார்ட்டை நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். How it happens? கேட்கக்கூடிய என்னுடைய அருமையான நண்பர்களே, டிஃபைன் யுவர் கோல். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு கோல் செட் பண்ணணும். சின்ன சின்ன கோல் நீங்க செட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? 2வது, வாட்ஸ் யுவர் வை? பர்பஸ் ஆஃப் லைஃப்க்கு மிக மிக தேவையானது கன்சிஸ்டன்சியா நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, எதற்காக நான் கன்சிஸ்டன்சியா இருக்கணும்? வை? பவர் ஆஃப் வை அப்படிங்கிற கேள்வியே இருக்கு, ஒரு புத்தகமே இருக்கு. வை கேட்கிறோம். இன்றைய நாள் நான் என்ன பண்றேன்? இன்றைய நாள் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வை? இந்த வேலையை நான் செய்ய போறேன். வை? இந்த கோர்ஸ் நான் படிக்க போறேன். வை? இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன். வை?
எதற்காக என்கின்ற கேள்வியை நமக்குள்ள கேட்கும் போது கியூரியோசிட்டி உங்களுக்குள்ள வரும். நிரந்தரமாக இன்னைக்கு இந்த கோர்ஸ் நான் படிக்கிறேன், இல்ல நான் இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸுக்காக படிக்கிறேன். எதற்காக படிக்கிறேன்? குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றேன், குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண. வை? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் அல்லவா? எதற்காக இந்த பிசினஸ் பண்றேன்? வை? வாட் இஸ் த ரீசன்? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரியம் என்ன? வை? சோ எனக்கு அருமையான நண்பர்களே, ஒவ்வொரு இந்த ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா பிறகு நீங்க செய்ய வேண்டியது, நான் இதற்காக இதை செய்ய வேண்டும். இந்த கோலை செட் பண்ணி வச்சிருக்கீங்க, எதற்காக? வை? ஒவ்வொரு நாளும் உங்களிடம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வை. அந்த வை, நான் உடம்ப குறைக்கணும். எதற்காக உடம்ப குறைக்கணும்? நான் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கணும், என்னுடைய ஹெல்த்தும் மெயின்டைனா இருக்கணும். எஸ், அதுதான் காரணம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கன்சிஸ்டன்சியாக நீங்க வேலை செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸை மாத்தணும். whatever ஜிம் ஒர்க் அவுட், whatever the ஒர்க் அவுட்ஸ், அதை நீங்க கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். கிளியர் ஆகுதுங்களா? கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா? இதுல வந்து சர்வஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நம்ம சொல்லணும். அஃபர்மேஷன், எதற்காக நான் அஃபர்மேஷன் பேசணும்? ஸோ 4 நாள் பேசினேன், 5வது நாள் போங்க, இது யாரோ ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சாரு, யாரோ ஒருத்தர் பேசுறாரு, அது இல்லைங்க. கன்சிஸ்டன்சியாக. ஸோ அந்த வார்த்தையை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேனி இருக்கு. அந்த தேனி அதனுடைய வேலை என்ன? அழகான தேனை எடுத்து, ஸோ மற்றவங்க யாராச்சும் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற இதுல நாங்க எல்லாம் சேமிச்சு வைக்கிற மனிதர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றது கிடையாது. தன்னுடைய வேலை கன்சிஸ்டன்ஸாக செஞ்சுட்டு இருக்கு. நீங்க கூர்ந்து கவனிங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. 6 அறிவு கொண்ட நம்ம தான் கன்சிஸ்டன்சி அடிக்கடி பிரேக் பண்ணிட்டு இருப்போம். அடிக்கடி பிரேக் பண்ணிட்டே இருப்போம். சோ எனக்கு அருமையானவர்களே, கேளுங்க, வாட்ஸ் வை? நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், எதற்காக? நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், எதற்காக? சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல் இருக்கணுங்க. 8வது படிக்கும்போது ஒரு தம்பிக்கு வந்த கனவு, ஒரு பிசினஸ் மேனா மாறணும். சிம்பிளா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் இல்ல. சோ 30 வயசுல இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான். இன்னும் அடுத்த கோல் என்ன? இப்ப நான் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், 25 பேருக்கு வேலை கொடுக்க கோல். அந்த கோல் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் கோலினுடைய இது மாறுவது கிடையாது. சோ அவர் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றாரு. சரிங்களா? தென் வாட்ஸ் யுவர் வை? 3வது பாத்தீங்கன்னா, மேக் எ மைக்ரோ பிளான்ஸ். சின்ன இன்னைக்கு நம்ம இன்றைய நாள் வந்து என்னென்னலாம் செய்யலாம், ஒரே அடியாக செய்வதை தாண்டி அந்த பிளானை வந்து மைக்ரோ பிளானா, குட்டி பிளானா எப்படி அதை மாத்திக்கிறது? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். 5 பேப்பர் அதுல வருது. அந்த 5 பேப்பரை அடுத்த 3 மாசம் கழிச்சு அல்லது 6 மாசம் கழிச்சு எக்ஸாம் வருதுன்னா, நீங்க அதை எப்படி மைக்ரோ பிளான்ஸா மாத்திக்கிறது? இந்த சப்ஜெக்டுக்கு டிஃபைன் பண்றீங்க. சோ நம்ம பொதுவாக என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிபரியா ரஷ்ஷா மைண்ட் செட்டை மாத்திக்கிறோம். ஆனா கன்சிஸ்டன்சியா நான் அதை படிப்பேன், அதற்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மைக்ரோ பிளான்ஸ் செட் பண்ணுவேன். இந்தந்த நாள் இந்த சப்ஜெக்டை நான் கவர் பண்ணிடுவேன். சின்னதா குட்டியா டு டூ லிஸ்ட போட்டு வச்சு அதை ஒர்க் அவுட் பண்றீங்க. மீண்டும் மெமரியில கொண்டு வரீங்க. மெமரி வந்து லாங் டைம் மெமரிக்கு கொண்டு போறீங்க. ஸோ படிக்கும் போது எந்த மனநிலை இருக்குமோ, எக்ஸாம் எழுதும் போது எந்த மனநிலை எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது, கன்சிஸ்டன்ஸா செய்யும் பொழுது நிச்சயம் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். படிக்கிறதே அப்படிதான். சில வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஸோ கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்னது இது மாதிரிதான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றத மைண்ட்ல கொண்டு வரமா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு என்ன பிளான், மைக்ரோ பிளான்ஸ் நாம் போடணும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் எத்தனை மணி நேரம் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு விஷயம், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதிரி சின்ன மைக்ரோ பிளான்ஸ் மூலமாக அற்புதமாக மாற்றலாம். ஒரு 5 நாள் லீவ் வருது,
இந்த 5 நாளா எப்படி பிளான் பண்றது? ஒவ்வொன்றிலையுமே ஒரு மைக்ரோ பிளான் சிஸ்டத்தை நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுல கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 4வது விஷயம், மானிட்டர் த ப்ராசஸ் ரெகுலர். என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த செஞ்ச இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி, இன்னைக்கு எவ்வளவு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய ஹெல்த்துக்காக சில விஷயங்களை பண்ணோம். ஸோ நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கே வருவாங்களே, வெயிட் பண்றோம். அந்த ப்ராசஸ்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் என்ன? நான் இப்ப அது கலோரி அதிகமா போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு அதை வந்து நம்ம மானிட்டரிங் பண்ணிட்டு வரணும். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். நான் இன்னைக்கு எவ்வளவு கவர் பண்ணி வச்சிட்டேன்? எவ்வளவு நேரம் படிப்பது என்பது முக்கியம் கிடையாது. எவ்வளவு நேரம் பவர்ஃபுல்லான ஃபோக்கஸோட படிக்கிறீங்கிறதா முக்கியம். இந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ் இன்னொரு நாள் நம்ம எடுப்போம். ஸோ மானிட்டரிங் த ப்ராசஸ் ப்ரோக்ரஸ் ரெகுலர். உங்களுடைய இந்த டெவலப்மெண்ட்டை ரெகுலரா நீங்க மானிட்டரிங் பண்ணிட்டு வரீங்க. வேற யாரும் மானிட்டரிங் பண்றது கிடையாது. நீங்க மானிட்டரிங் பண்ணிட்டு வரீங்க. அதனாலதான் ஜேர்னலிங் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் செய்யறோம். பழைய காலத்துல இதுல டைரி எல்லாம் எழுதி வைப்பாங்க, என்னென்ன பண்ணணும், என்னென்ன growth இருந்துச்சு. we are not comparing with others. நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்றது கிடையாது. we are comparing with ourselves. இன்னைக்கு இந்த கன்சிஸ்டன்சியை நான் இவ்வளவு செஞ்சதுனால என்ன growth எனக்கு இருக்கு, இதை நம்ம மானிட்டரிங் பண்றோம். எல்லா விஷயத்திலையும் சரி, ஹெல்த்லயே ஆகட்டும், வெல்த்லயே ஆகட்டும், ஹாப்பினஸ்லயே ஆகட்டும், எதை நோக்கி எதற்காக நம்ம ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்? நல்ல ஒரு ஃபேமிலி ஒன்று ஹாப்பினஸுக்காக. ஸோ அந்த பர்சனல் இன்னர் ஹாப்பினஸை கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால எதுவுமே முடியாது. ஸோ கம்பேரிங் ஒவ்வொரு விஷயத்துல நான் சின்ன சின்ன விஷயத்துல நான் திருப்தியாக இருக்கிறேனா, ஹாப்பியாக இருக்கிறேனா, நீங்க தான் மானிட்டரிங் பண்றீங்க. வேற யாரும் மானிட்டரிங் பண்றது கிடையாது. ஸோ பட் அந்த ஹாப்பினஸை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா நீங்க அதை செஞ்சுட்டு வரணும். அடுத்து பாருங்க, மானிட்டர் பை வெல் விஷர்ஸ். ஸோ நம்மளுக்கு எப்போதுமே நல்ல ஒரு மென்டார் இருக்கணும், நல்ல ஒரு வெல் விஷர்ஸ் இருக்கணும். அவங்க வந்து ஒரு பீரியாடிக்கலா. அதனாலதான் பேரண்ட்ஸ் பழைய காலத்துல கூட்டு குடும்ப வாழ்க்கையில வந்து தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தாங்க. நல்ல அற்புதமான கதைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. நல்ல ஆசிரியர்கள் எல்லாருமே நம்மள வெல் விஷர்ஸ். ஸோ நம்ம நல்ல ஹைலி வைப்ரேட்டட் பீப்புள்ஸ் கூட நம்ம கூட இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா உடனே என்னவது எனக்கு தெரியாதுதான், நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க எல்லாருமே. அத்தனையும் எனக்கு தெரியும், ஏன்னா இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துல இருந்தும் கிடைக்குது, அதனால தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இல்ல. அந்த வெல் விஷஸ நம்ம அவங்களுடைய மானிட்டரிங் பண்ற மாதிரி நம்முடைய growth. அதனாலதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஸ்கூல்ல எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? ஒவ்வொரு இதுலயும் நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை மானிட்டரிங் பண்றதுக்காக தான் வைக்கிறாங்க. பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எக்ஸாம் அப்படிங்கிறது பேர்டன். அந்த எக்ஸாம்ங்கிற பேர்டனை கவர் பண்ணலன்னா அடுத்த அடுத்த கிளாஸ் அப்படிங்கிற அப்கிரேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம போக மாட்டோம். லைஃப்ல எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸே. இறைவா எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, காலைல எந்திரிச்சு அதை கேட்பதற்கு பதிலாக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை எனக்கு தாரும் அப்படின்ற நம்ம பண்ணலாம். அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வேதங்களும் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜார்ஜ் சார், சாரி சார், ஆக்சுவலா மானிட்டர் பை வெல் விஷஸ் என்ன சார்? ஆக்சுவலா மானிட்டர் வெல் விஷஸ்னா புரியுது. வெல் விஷஸ், வெல் விஷஸ் சார், வெல் விஷஸ் இல்ல, வெல் விஷஸ். ஸோ மற்ற நம்மளுக்குன்னு ஒரு சில வெல் விஷஸ் இருப்பாங்க இல்லைங்களா? நிச்சயமாக பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நிச்சயமாக நம்ம நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை இல்ல அவங்க வந்து இதுல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீங்க கன்சிஸ்டன்சியா இப்ப நான் ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து நல்லா ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்கே கரெக்டா பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு கோச் இருக்காங்க, அவர் உங்களை மானிட்டரிங் பண்ணிட்டு ஓகே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீ கன்சிஸ்டன்சியா பண்ணுப்பா, இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை இன்னும் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணு,
அப்படின்னு சொல்லும் பொழுது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ், வாட் எவர் இட் மே பி, நம்ம அந்த கன்சிஸ்டன்சியா நம்மள மானிட்டர் பண்ணும்போது நிச்சயமா மாற்றம் கிடைக்கும். இப்ப நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன், விராட் கோலி இன்டர்நேஷனல் ஃபேமஸ் பிளேயர், தோனி, இந்த மாதிரி எல்லாம் பிளேயர்ஸுக்கு ஏன் கோச் இருக்காங்க? இப்ப கோச், இப்ப ஒரு நீங்க டீம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோச் சாதித்ததை விட இந்த பிளேயர் சாதிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கேம்ஸ்ல அவங்க, நீங்க அதை சும்மா எடுத்து பாருங்க. விராட் கோலி எடுத்துக்கோம். விராட் கோலி சாதித்த அளவா அவருடைய கோச் சாதிச்சிருப்பாரு. இருந்தாலும் எதற்காக கோச்? சொல்லுங்களேன். For consistently monitoring, consistently improvising. Yes, ஆக்சுவலா நம்ம consistently. பண்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. பட் தேர்ட் பர்சன் தான் நம்ம கரெக்டா நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்மள டியூன் பண்ண முடியும். இட்ஸ் a mentoring, purpose of mentoring. எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு கோச் அல்லது ஒரு வெல் விஷஸ் தேவையானது. எந்த ஃபீல்டுல இருக்கட்டும், எந்த ஃபீல்டுலயா இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மானிட்டர் பண்றதுக்காக ஒரு கோச், ட்ரெயினர், மென்டர் யாராவது இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். அது உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆனா யாராக இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டியா உங்களை கைட் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கும். இதெல்லாம் போய் நீ செஞ்சுட்டு என்ன பண்ண போற? இந்த ஏஜ்ல போயிட்டு நீ உடல் ஆரோக்கியத்தை பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க உடனே நம்மள மனசு என்ன பண்ணிரும்? ஆமல, இப்பெல்லாம் நீ போயிட்டு என்ன பண்ணிட்டு இவன்ட்ட போய் கேட்டோமேன்னு தோணணும். ஆமா, இந்த முத்துகிருஷ்ணன் சார் இருக்காரு பாருங்க. ஹீஸ் அ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். இவ்வளவு பெரிய ஒரு கேமரா வச்சிருக்காரு. அது போயிட்டு அழகா அந்த வைல்ட் அனிமல்ஸ் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அவருடைய ஒரு வெல் விஷன்னு வச்சுக்கோங்க. எப்போதும் பார்த்தா, ஆமா, இவ்வளோ ஏஜ் ஆச்சு, உங்களுக்கு இன்னும் சும்மா வீட்டில் இருந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் டிராவல் பண்றது, ஃபாரஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு, தேவையா அப்படின்னு கேட்ட எப்படி இருக்கும்? அதற்கு மாற்றாக நல்ல ஒரு நண்பர் இருந்தான்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இஃப் யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங், அற்புதமா வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணத்தையும் சார்ஜர் மாதிரி வெல்விஷர் நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக எனக்கு அருமையான நண்பர்களே, நல்ல பாசிட்டிவ் பீப்புளோட சேர்ந்து இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோல் இருக்கணும்னு சொன்னோம். ரெண்டாவது ஒரு எதற்காக செய்யறேன், எதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியானு செய்யறேன், வை அப்படிங்கிற கேள்வி. மூன்றாவது என்னன்னு பார்த்தோம், சின்ன சின்ன மைக்ரோ பிளான்ஸா ஒரே அடியா நம்மளால பண்ணு, குட்டி குட்டி வேலை செய்யுங்க, சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மெடிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள போறோம். மெடிடேஷன் இஸ் த ப்ராசஸ் டு காம் அவர் செல்ஃப். நம்மளை காம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராசஸ். அதுக்கு அப்படின்னா எல்லாருமே சொல்ற மாதிரி நான் எடுத்த உடனே 1 மணி நேரம் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றேன்னு 2 நாள் செய்வாங்க. 3ஆவது நாள் போர் அடிச்சு போயிடும். ஏன்னா அப்பதான் மைண்ட் எங்கெங்கயோ சுத்திட்டு வரும். நம்ம கதையை கூட கேட்டிருப்போம். என்னன்ட்டு ஒரு தியானம் பண்ணும்போது குரங்க மட்டும் நினைக்க கூடாதுன்னு. அப்புறம் குரங்கு தான் வந்துட்டு இருக்கும். சும்மா கண்ணை 3 நாளே குரங்கு ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னது இப்போ நம்ம 5 மினிட்ஸ், ஒரு 1 மினிட் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, 1 மினிட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது 5 மினிட்ஸா கொண்டு போங்க. குமுலேட்டிவ், கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அந்த இடத்துலதான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு அருமையான நண்பர்களை வாழ்க்கையில நீங்க இன்னிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, கன்சிஸ்டன்சி. மெடிடேஷன் நான் 1 மணி நேரம் கூட பண்ணலாம்னு பரவாயில்ல, நான் 1 மினிட் பண்றேன், அது ரெகுலரா பண்றேன். பண்ணி அதனுடைய ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், எனக்கு ஒரு காம்னஸ் வருது, எனக்கு சூப்பரா இருக்குன்னு ஃபீல் பண்ணோன்னே நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா அதை இது கண்டினியூஸா கொண்டு போய் மைக்ரோ பிளான்ஸ் ரெகுலரா மானிட்டரிங் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல ஒரு வெல் விஷர்ஸ், கோச்சஸ், ட்ரெயினர்ஸ், வாட் எவர் ஹூவர்
யார் இருந்தாலும். ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்ச பிறகு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டீங்க அப்படின்னா மத்தவங்க நம்மள அப்ரிசியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா அது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணலன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல விஷயத்த செஞ்சுட்டு பண்ண டீச்சர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க, அப்ரிஷியேட் பண்ணல, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உடஞ்சு போயிடும். ஐயோ. அதே மாதிரி நண்பர் யாரா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணல அப்படிங்கிற சமயத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க, அவங்க அது தரல அப்படிங்கிற சமயத்துல நீங்க எமோஷனலி இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அருமையான நண்பர்களே, வேற யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணதை காட்டிலும் ரெகுலர் பேஸா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சக்சஸ். இன்னைக்கு ஒரு 2 minutes மெடிடேஷன் முடிச்சிட்டீங்களா, யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நீங்க தட்டிட்டு நீங்க சொல்லலாம், வெல் வெல் டன் ஜார்ஜ், வெல் டன், யூ டிட் இட் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சீங்களா, போன எக்ஸாமுக்கு 40 மார்க் தான் வாங்கினேன், இந்த தடவை 42 மார்க் வாங்கிட்டேன், வெரி குட். கண்ணாடி முன்னாடி இல்லைன்னா புக் எடுத்து கையில வச்சுட்டு நீங்க சொல்லலாம், வெல் டன், சூப்பர், லாஸ்ட் இதை விட நீங்க நல்லா பண்ணிருக்கேன், அடுத்து இன்னும் சிறப்பா பண்ணணும். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் அந்த வெற்றியை கொண்டாட கத்துக்கிட்டாதான். ஆரம்பத்துல முத்துகிருஷ்ணன் சார் சொன்னாரு, பிரசன்ட் லிவிங், மைண்ட்ஃபுல்னஸ். யாருக்கு அது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள அப்ரிஷியேட் பண்றவங்களுக்கு தான் வரும். இல்லாட்டினா என்ன இருக்கும், ஐயோ லாஸ்ட் இப்படி பண்ணியிருந்தேனே, அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியல, ஐயோ நான் ஃபியூச்சர்ல இப்படி பண்ணணும், 80 மார்க் பிரச்சனை எனக்கு 70 மார்க் தான் கிடைச்சது. நோ, செல்ஃப் கம்பேஷன், செல்ஃப் லவ். எஸ், இதை நான் இது பண்ணேன், வெரி குட், நெக்ஸ்ட் இதை விட நான் பெட்டரா பண்றேன், பெட்டர் பெட்டர். அப்ரிஷியேட் ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன கோலை நீங்க முடிக்கும் போது, இல்ல சின்ன சின்ன டு-டூ லிஸ்ட்டை நீங்க முடிக்கும் போது நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். சோ இது கன்சிஸ்டன்சியா இருக்கணும். மத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டு ஐயா அப்பா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தோம்னா, அப்பா சொல்லவே இல்லை, மனம் உடைஞ்சு போயிட்டு ஐயோ என்னதான் பண்ணாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பாராட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி வில் கெட் டிப்ரெஸ்ட். எமோஷனலி இன்பேலன்ஸ் ஆகுவதற்கு இதுதான் சில காரணமாக இருக்கிறது. சோ எனக்கு அருமையானவர்களே, உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ண கத்துக்குங்க. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் உங்க தோல்ல நீங்க தட்டலாம், எஸ், சூப்பர், கிரேட், எக்ஸலண்ட், என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பேசலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து 7th ஒன், அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் பண்ணா எல்லாம் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னா யாரும் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் சில பசங்களை புக் எழுத வைக்கிறேன். ஸோ பெரியவங்க, அந்த ஒரு பெரிய டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்கள்ட்ட கேட்டோம்னா, பசங்களா எழுதுனதா டாபிக் இன்னும் கொஞ்சம் பெட்டர் படுத்தி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருக்கலாம். சார் அப்ப நீங்க எத்தனை புத்தகம் எழுதினா? இன்னும் புத்தகம் எழுதல, நான் எல்லாமே தெரிஞ்சபடிதான் எழுத போறேன். எப்ப தெரிஞ்சுக்கிறது, எப்ப எழுதுறது? எனக்கு அருமையானவர்களே, பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா பெர்ஃபெக்டா தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, நம்ம ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல போகும்போது, சில விஷயங்களை செய்யும் போது இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். அதை நம்ம ஏத்துக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா செய்யலாம், பார்க்கலாம். ஆனா இது ஃபுல்லா பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் ஒரு ஃபீல்டு நான் செய்வேன் அப்படின்னு நினைச்சா ஒருபோதுக்கும் யாராலும் எதிரையுமே செய்ய முடியாதுங்க. ஸோ அவாய்ட் இந்த 7 விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நம்முடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னு வைங்களேன், நிச்சயமா ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளை மாத்திக்க முடியும். அதுக்கு வெற்றின்னு சொல்லலாம், சக்சஸ்ன்னு சொல்லலாம், அச்சீவ்மெண்ட் சொல்லலாம், வாட் எவர் இட் மே பி, என்ன பேரு வச்சு வேணாலும் அழைச்சிக்கலாம். சரிங்களா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஸோ சிம்பிளான விஷயம்தான், ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். எந்த இது செஞ்சாலும் கன்சிஸ்டன்சியா செய்யறதுக்கான ஒரு முயற்சியை இன்றையிலிருந்து எடுப்போம்.
சரிங்களா? படிக்கிற குழந்தைங்களா கன்சிஸ்டன்சியா நான் அது படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரட்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களால என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன ட்ரீமுக்கு நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக உங்களால் முடியும். சின்ன புரிதல் இந்த வேர்டு மேல கிடைச்சதுங்களா? கன்சிஸ்டன்சி. இனி என்ன பண்றீங்க? கன்சிஸ்டன்சியா செயல்படுத்துங்க. ஆக்ஷனுக்கு வாங்க. வேட மட்டும் கேட்டு போனா பத்தாது. நானும் நீங்களும் அந்த செயல்பாட்டுக்கு வந்தாதான் பேசுற எனக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கும். நான் ஏன் உங்க டீச்சிங்ல கோச்சிங்ல கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா நானும் லேர்ன் பண்ணணும். கண்டினியூஸா லேர்ன் பண்ணாதான் என்னாலே முடியும். ஸோ லேர்னிங் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். புதுசு புதுசா ட்ரைனர்ஸ்கிட்ட புதுசு புதுசா புத்தகங்களை படிச்சு கண்டினியூஸா லேர்ன் பண்ணாதான் எனக்குள்ள அதை வந்து என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எனக்கு அருமையானவர்களே, சோ எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஐயோ நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு இல்ல, அதுலயும் நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வேர்டு நம்முடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சோ அடிப்படையான ரெசிபி, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னோம்னா, அம்மாக்கள் சமைக்கிறாங்க, உப்பு போடாம சமைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. சூப்பரான காய்கறிகள், அத்தனை காய்கறிகளும் விப்ஜிஆர் கலர்ல எல்லாமே இருக்கு. ருசியாக இருக்காது. கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா கடைசி அதுல என்ன சேர்த்தல? உப்பு சேர்க்கிற டேஸ்ட் மாதிரி வாழ்க்கையில கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற சின்ன விஷயத்தை நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா வாழ்க்கை அழகாக இருக்காது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ வெற்றி கற்றருடைய கதைகளை ஏன் படிக்கணும்? அவங்களுடைய அம்மா அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கிறதுக்காக இல்லைங்க. அவங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க? செய்யும் பொழுது அவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றவங்களுடைய கதைகளை படிச்சு பாருங்க. படிக்கும் பொழுது என்ன இருக்குன்னா அதனுடைய வேர்டு, அதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய வேர்டு, ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும், அத்தனையுமே கன்சிஸ்டன்சியா பண்ணுனாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ என்ன கேட்டு இருக்கிற இப்ப படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோல்ல கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணேன். பக்கத்து வீட்டுக்காரன் படிச்சான், அந்த பையன் அவ்வளவு எக்ஸாம் படிச்சான், அவன் போய் பெரிய சென்டர்ல போய் படிச்சான், எதுலுமே இல்ல. அவன் வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்சாலதான் அவனுக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. யாரு கன்சிஸ்டன்சியா படிக்கிறாங்க நிச்சயமா இந்த வேர்ல்டு அவங்களுக்கு துணை நிச்சயமாக உதவி செய்யும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. கிளியர்? தேங்க்யூ. உங்களுடைய சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். கன்சிஸ்டண்டா ஒண்ணு பண்றதுக்கு வந்து ஆ, ப்ராப்பரான கைடையும் வச்சுக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா நமக்கு வந்து ப்ராப்பரா நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு, நம்மள கைடு பண்றதுக்கு கைடு இருந்தா தான் அதுதான் வந்து மானிட்டர் த ப்ராசஸ் மானிட்டர் பை வெல் வெல் விஷஸ். விஷர்ஸ். வெல் விஷஸ். சோ நம்ம வந்து என்னன்னா நம்மள வந்து மத்தவங்க கைடு, அதுக்காக தான் கோச் கைடு இன்னைக்கு அற்புதமா தேவைப்படக்கூடிய ஒருத்தர் தான் கோச்சிங் அப்படிங்கிற விஷயம். யா சோ நம்ம கோச்சிங் எல்லாம் வந்து நம்ம நினைக்கிறதை காட்டிலுங்க. இன்னைக்கு என்னுடைய ட்ரெயினருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு 10 crore பிளஸ் பிசினஸ் கம்பெனிக்கு மட்டும் தான் கோச்சிங் கொடுப்பாருங்க. அவருடைய 1 hour சிட்டிங்க்கு he is charging 25 lakhs rupees. 1-to-1 உட்கார்றதுக்கு he is charging. சோ அந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கன்சிஸ்டன்சி இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல அவங்க பிசினஸ்ல ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி கிடையாது, பின்னாடி. சோ நிச்சயமா இருக்கணும். அப்ப நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒரு மென்டாரா மாறுறது அப்படின்னா, கிடைக்கிற வகுப்புகள், கிடைக்கிற நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம வந்து நம்ம எந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ அந்த துறை சார்ந்த அறிவு நிச்சயமாக வளர்த்து கொண்டு வந்துட்டே இருக்கணும். அந்த துறை சார்ந்த அறிவை நீங்க வளர்த்து எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டுங்க, எந்த ஒரு ஃபீல்டா. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க, அந்த ஃபீல்ட பிடிக்காதுங்க. அப்புறம் இந்த ஃபீல்டை பத்தி எப்படி சொல்லி கொடுக்கறது மத்தவங்களுக்கு?
ஸோ நிச்சயமா பேஷனேட்டான ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து அதுக்கு மற்றவங்களுக்கு கைட் பண்ணும்போது அதை வந்து அவங்க இப்போ நம்மளுடைய சின்ன சின்ன வெற்றியை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இதையும் நானும் செய்யணும், இதே இல்லை என்னுடைய ஃபீல்டில் எனக்கு பிடிச்சதை இன்னும் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது எனக்கும் சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இது சார்ந்து. பதினெட்டு பேர் இருக்காங்க, ஒருத்தருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னா வந்து நான் எப்படின்னா சொன்ன விஷயங்கள் புரிஞ்சது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஒண்ணுமே புரியல, என்னோ கன்சிஸ்டன்சி நாங்க ஆங்கில வார்த்தை எடுத்துட்டு வந்து என்னென்னவோ சொன்னாங்க. இல்ல, நீங்க சொல்றது புரியணும்னு சொல்லிதான் இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட தான். புரிஞ்சது. இல்ல இதுல இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா தாராளமா நீங்க சொல்லலாம். கன்சிஸ்டன்சியா இருக்கிறதுக்கு இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த இதை போகும்போது அதை நம்ம சொல்லலாம் அல்லவா? சார் கன்சிஸ்டன்ட் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்க விரும்புங்க சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து கன்சிஸ்டன்சி எப்போ வரும்னா, நம்ம ஆல்ரெடி நீங்க சொன்னீங்கல்ல சார், 21 டேஸ் மந்த்ரா ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிஸா இருக்கணும், ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா ஹேபிட்டா மாறணும். ஹேபிட்டா மாறுறதுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து மோர் தென் 21 டேஸ் இதை ரெகுலரா வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்றோம் அப்படின்னா இட் மேபி கன்சிஸ்டன்ட் ஹேபிட். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் கன்சிஸ்டன்சி. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் சார். ஆமா சார், கன்சிஸ்டன்சியா குறைஞ்சது 21 நாள் இருந்து 66 நாள் ஆகும் அது பிரெயின் நியூரான் கனெக்டிவிட்டி நடக்கிறதுக்கு. குறைஞ்சது 66 டேஸ் ஆச்சு வரும். 66 நாள் தொடர்ச்சியா நடந்துட்டாருன்னா இப்ப எனக்கு மீண்டும் அந்த இதுக்கே வருவோம். சிம்பிளான எல்லாரும் புரியறதுனால வெயிட் லாஸ் பண்றோம், உடம்ப நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும், நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ 10 நாள் நடந்தேன், 12 நாள் நடந்தேன், என்னடா போர் அடிக்குது, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு நினைச்ச இது இல்லாம கன்சிஸ்டன்சியா நீங்க நடக்க ஆரம்பிக்குது. இட் பிகம் எ ஹேபிட். 21 நாள் இந்த ஸ்டார்ட் ஆகி வயரிங் ஆரம்பிச்சு நம்ம பிரெயின்ல நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ சில வேர்டுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்டெப்தா இருக்கும். சைக்காலஜி, அதனாலதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லல. கொஞ்சம் ஒரு இன்டெப்தான வேர்டுகளா இருக்கும். நியூரோ சயின்ஸ், நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இது எங்க நடக்குது, பிரெயினுடைய எந்த ஃபங்க்ஷன்ல நடக்குது. ஸோ இட் மேபி நம்ம வந்து இன்னும் அதுல விருப்பமானவங்க கேட்டுக்கிட்டானா நான் வந்து பிளான் டு ஸ்டார்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே, நான் எல்லா குரூப்புக்கும் போஸ்ட் பண்ணாம ஸோ இன்ட்ரெஸ்டான பர்சன்ஸை மட்டும் நம்ம இது பண்ணி ஒரு குரூப்பை இது பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் இன்டெப்தான சில விஷயங்கள் நம்ம தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இது இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். சொல்லுமா. இல்ல இத பத்தி இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். எதை பத்திங்க? நீங்க யார் பேசுறீங்க எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம். என் பேர் சரோஜினிங்க சார், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, குட் குட் குட். ஸோ ரெண்டு விஷயம் பண்றோம். ஸோ ஒன்று வந்து தெர் இஸ் நம்ம வந்து சில கிளாஸஸ் வந்து வி ஆர் கிவிங் அஸ் லேர்னிங் ப்ராசஸாக கொடுக்குறோம். சில விஷயங்கள் பெய்டு எதுவுமே கொடுக்குறோம். இப்போ கம்மிங் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஹேண்ட்லிங் பற்றி, ஒரு எமோஷனலாக எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பெய்டு ப்ரோக்ராமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 1 டே செஷன்ஸ் மாதிரி எடுக்கிறோம், 1 டே ஃபுல் டே செஷன்ஸ் மாதிரி எடுக்கிறோம். அதை நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர்கிட்ட போனோம் அப்படின்னா சிங்கிள் டே தேர் சார்ஜிங் ஒரு ஹையர் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்து கத்துக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. ஸோ பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான், அது வந்து யூனிவர்ஸ் அப்படின்னா கொடுத்தாதான் கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி சில கிளாஸஸ் போடும்போது நான் அனௌன்ஸ் பண்ணுறேங்க, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி அதுக்கப்புறம் நம்ம இதை அந்த குரூப் ஒன்று இது பண்ண பிறகு இன்னும் சில விஷயங்கள் இன்டெப்த்தாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம பேசணும்னா தாராளமாக சொல்லலாம். ஸோ தட் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நிச்சயமாக நம்ம ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். நிச்சயமாக அது ரிசல்ட் கிடைக்கும். அப்போ ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் உங்களை அப்ரிசியேட் பண்ணுங்க, நிச்சயமாக அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம வந்து நிச்சயமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா,
நம்ம ஒரு ஒரு விஷயத்துல நம்ம பயன்பட்டுட்டோம் அப்படின்னு கேட்டா நீங்க நிச்சயமா ஒரு 10 பேருக்கு சொல்லணும். ஒரு கிளாஸஸ் ஒரு ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனக்கு எப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து ஏறக்குறைய நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000+ நான் ரொம்ப இது பண்ணல, ஒரு 1000+ மெம்பர்ஸுக்கு இந்த லிங்க் நான் அனுப்பியிருப்பேன். 1000+ மெம்பர்ஸுக்கு நம்ம இந்த லிங்க் அனுப்பியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் டைம் கிடைக்காம இருக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி டைமா இருக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் நம்மளுடைய இப்ப இந்த வகுப்புல வந்தவங்களுடைய ஒரு ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காச்சும் நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒரு கிளாஸ் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமா சொல்லுங்க. தட்ஸ் அ கிவிங் டு த யூனிவர்ஸ். நீங்க வந்து சொல்லக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நாள்ல அந்த சில வார்த்தைகள் சில இடத்துல ஸ்பார்க் கிடைக்குங்க. சில மோட்டிவேஷன்ஸ் அந்த இடத்துல இருந்து நகர. இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், ஏன் கியரை ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்களேன் யாராச்சும் இந்த குரூப்ல ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஸ்டார்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கியர்லயே போடுறது இல்ல சார். இப்போ நியூட்ரல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்றது. எதுலங்க? நியூட்ரல்ல வச்சு தான் ஸ்டார்ட் நியூட்ரல் வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க. பட் ஃபர்ஸ்ட் கியர் ஒரு புஷ்க்கு. எஸ் சொல்லுங்களேன். சார் புஷ்ன்ட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதே மாதிரி முடிஞ்ச அளவு இந்த வகுப்புகளை விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல போகும்போது என்னுடைய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிந்த அளவு நீங்க இதுல வாங்க, வீடியோல வாங்க. பின்னாடி யாரு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய கான்செப்ட் தெரிஞ்சுக்க இதெல்லாம் பிரேக் பண்ணணும். நம்ம கன்சிஸ்டன்ஸா இதை பிரேக் பண்ண என்னன்னா, என்னுடைய ரூமு என்னுடைய இது எல்லாமே வந்து மத்தவங்க உங்களுக்கு உங்களை பத்தி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பத்தி யாராச்சும் ஏதோ நினைப்பாங்களோ, ஒண்ணுமே இல்லைங்க. அவங்கள பத்தி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இன்னும் நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. அழகா பிஎஸ்டில ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு மேடம் கிளாஸ் எடுக்கிறத ஒரு நாள்ல ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க. அது படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே கேட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே. பார்த்து அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாங்க. அந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. ஏழ்மை வெற்றிக்கு ஒரு தடையே அல்ல, ஏழையா பிறப்பது ஒரு குறையே அல்ல. ஆனால் அதிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறோம்னா அப்படின்னா அது யாருடைய குறை? நம்முடைய குறை. ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு போகணும். சும்மா வரட்டி தட்டிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அந்த குழந்தை, அந்த மேடம் இங்கிலீஷ் டீச்சர், ரெண்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுங்களா பேச்சு அவங்களது. ஸோ அந்த ஒரு குழந்தை கிளாஸுக்கு வரும்போது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், இங்கிலீஷ்ல இன்ட்ரோடக்ஷன் பேசணும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது கிராமத்துல இருந்து அந்த குழந்தைக்கு பேச தெரியல. ஜஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். பேசும்போதே எல்லாரும் பக்கத்துல இருந்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்னன்னா, இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருக்க ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கூட இருக்கவன் சிரிப்பான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டோம். சிரிச்சிருவாங்கல்ல. அப்போ நம்மளுடைய ஞாபகம் என்ன இருக்கு? மத்தவன் என்ன நினைப்பான் லைஃப்ல? இந்த விஷயத்த மட்டும் தூக்கி போட்டோம்னு வைங்களேன், மத்தவன் எதுவோ நினைச்சிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுடையதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு தாங்க, மத்த யாருக்குமே கிடையாது. சோ என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க, சிரிச்சாங்க. அடுத்த நாள் வந்து திரும்ப சில வார்த்தை அந்த பொண்ணு தைரியமா வந்து பேசாம இப்பெல்லாம் கூட இருந்தவங்க சிரிச்சாங்க. சிரிச்சவங்க எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த பேசிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு அமெரிக்காவிலேயே நியூயார்க்லயே மிகப்பெரிய கம்பெனியுடைய கார்பரேட் கம்பெனியுடைய ஒரு மிகப்பெரிய டைரக்டர் போஸ்ட்ல இருக்காங்க. கண்டினியூஸ் எஃபோர்ட், கன்சிஸ்டன்சியா அந்த தைரியத்தோட பேச ஆரம்பிச்சாங்க. சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இந்த வார்த்தை மிக முக்கியமாக இருக்கும். சோ நிச்சயமா என்னுடைய நண்பர்கள் என்ன பண்றீங்க? கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா 10 பேருக்கு சொல்லுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து வாட் இஸ் த ஒரு விஷயத்த வைரல் பண்ணணும்னா நெகட்டிவிட்டிய ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். பேப்பர்லாம் நம்ம பார்த்தோம்னா பேப்பரை வந்து அழகா நீங்க ஒரு பேப்பர் படிக்க தூண்டுவாங்க. எப்படி தெரியுங்களா? சும்மா ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி அழகா ஒரு இதை போட்டு வச்சிருப்பாங்க. சோ த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்போதுமே நெகட்டிவிட்டி தாங்க. ஒரு மனிதன் காலைல எந்திரிச்சு வரும்போதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எதுன்னு கேட்டா நெகட்டிவிட்டி தான்.
நெகட்டிவிட்டி தான். அப்புறம் எதுக்காக நம்ம வந்து முன்னோர்கள் அழகா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற பிரபஞ்சத்திட்ட நம்ம இதுன்னு சொன்னாங்கன்னா அதை நியூட்ரல் பண்ணிக்கணும், ஸ்டேட் ஆஃப் மைண்ட மாத்திரம். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 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 வேதங்களா இருக்கட்டும், உலகத்துல அத்தனை விஷயம் நல்ல விஷயங்களும் ஏன் முன்னோர்கள் அழகா வடிவமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இந்த வார்த்தைகளை பேச பேச மாற ஆரம்பிக்கும், அது நியூட்ரலாக வர ஆரம்பிக்கும். அடுத்துல நீங்க இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜியை ஆட் பண்ணிட்டு வரும்போது பாசிட்டிவிட்டியை நோக்கி டேர்ன் ஆகும். அதற்கு மாற்றாக நம்ம காலையில இருந்தே நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க நம்ம எல்லாருமே பண்றதுதான், ஆட்டோமேட்டிக்கா அந்த மொபைல்ல வந்து நம்ம தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படியே தான் நிற்கும். அப்ப வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சா டக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் ஈஸியாக தேடக்கூடிய மனமாக நம்முடைய மனம் மாறும். ஓகே, அது நம்ம இன்றைய நம்மளுடைய டாபிக் இல்ல, இன்னொரு நாள் மனதனுடைய நெகட்டிவிட்டி எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேற யாருக்கு இதை சார்ந்து இந்த விஷயம் கன்சிஸ்டன்சி டெவலப் பண்றதுக்கு இதை சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சார், இந்த கொஸ்டின் சொன்னீங்கல்ல, ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல டிரைவ் வண்டி கண்டினியூட்டி. எஸ் எஸ் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எல்லாருமே டிரைவ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பிரபாகரன் சார் டிரைவ் போயிட்டு இருக்காரு, அதனால ட்ரெயின்ல இல்லன்னு அவர் சொல்லியிருப்பாரு. இல்ல, பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சார். இது நார்மலா பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் மினி டிரைவ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு 0 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்பீடு போகணும் அப்படின்னா பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியா தான் இருக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து வி ஹேவ் டு இன்க்ரீஸ் அவர் பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அதனால ஃபர்ஸ்ட் கியர்ல ஸ்டார்ட் பண்ணாதான் பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு லெவல் ஸ்பீடுக்கு போயிட்டு அடுத்த கியருக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். நிச்சயமாங்க. சோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா டார்க் அதிகமா தேவைப்படும். நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா டார்க், உந்து சக்தி, ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். சோ அந்த ஃபர்ஸ்ட் கியர்ல தான் கியர் ரேஷியோ வந்து அதிகமாக இருப்பதனால் நெம்புகோல் தத்துவம் மாதிரி கொஞ்சம் நெம்பி விட்டாதான் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டார்க் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? அப்ப போக போக அதே மாதிரி எனக்கு அருமையான நண்பர்களை ஏன் மோட்டிவேஷன் தேவைப்படுது, ஏன் இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நிலையாக இருக்கக்கூடிய நம்மளை வந்து ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது மோட்டிவேட் பண்ணி விட்டுரும். சோ திரும்ப அது கன்சிஸ்டன்சியை கொண்டு போக வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. சோ இத மாதிரி நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய நண்பர் விஷயங்களை 10 நண்பர்களாச்சும் நீங்க சொல்லுங்க. சோ நீங்க சொல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் என்னன்னா எனக்கு கிடைச்சது ஓகே, நீங்க எனக்கு கிடைச்ச விஷயம் மத்தவனுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இல்லாம ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக மாறும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம கேட்கலாம். இது சார்ந்து நிச்சயமாக எந்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறீங்களா கன்சிஸ்டன்சியா படிங்க. ஏன் இந்த நேரத்துக்கு முன்னோர்கள் காலை எழுந்தவுடன் இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்சியா கொண்டு வந்தாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அந்த கன்சிஸ்டன்சி தான் அவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். So it's become a habits. இன்னைக்கு அந்த ஹேபிட் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணிட்டு வரோம். அந்த இறை உணர்வு ஒரு அன்பான மனதை உருவாக்கும் என்கின்ற கருத்து நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாமலே போகுது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வரும் பொழுது போகுது. ஓகே, எஸ், உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருந்தா சொல்லுங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். அடுத்த ஒரு வகுப்பு வரும்போது ஒரு 10 நண்பர்களே சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா 10 பேருக்கு நீங்க வந்து கட்டாயம் அது கிடைக்கும் போது நேரம் இருந்தால், வாய்ப்புகள் இருந்தாதான். அவங்களுடைய ஃபேமிலி டைம் ஒருபோதும் எடுத்துக்க வேண்டாம், அவங்களுடைய வேல்யூபிள் டைம் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். இஃப் தே ஆர் ஃப்ரீ. அதே மாதிரி என்னுடைய அருமையான நண்பர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தயக்கப்படவே வேண்டாம். ஓவர் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப்.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகாது. ஒரு கிளாஸ் போடுறோம். நான் ஒரு ரீசெண்டா ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தேன். எல்லா இதுலயும் சொல்றது அப்படிதான். ஒரு 2 days டீப் வைப்ஸ் அப்படின்னு கிளாஸ் போயிட்டேன். 10,000 ரூபாய் 2 நாளைக்கு சார்ஜ் பண்ணாங்க. அந்த கிளாஸுக்கு அட்டென்ட் பண்றதுக்கு துபாய் யூகேல இருந்து எல்லாம் வந்தாங்க. அவங்க வந்து 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு வர்றாங்க. எதற்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்ன அதுல 100 கோடி பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதுல இருந்தாங்க. சார் இந்த இன்னும் என்னை மெருக்கேற்றிக் கொள்வதற்கு நான் எனக்குள்ள இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்காக எனக்கு அருமையான நண்பர்களே, உங்களை டெவலப் பண்றதுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நிச்சயமாக இன்னையிலிருந்து எனக்கு அருமையான நண்பர்கள், நானும் நீங்களும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தையை நிச்சயமா ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு இதுலையும் நம்ம இன்றையிலிருந்து இதை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம மாறுவோம். சரிங்களா? We will be consistently following your classes. Yes. Follow and tell. நீங்க கத்துக்கிட்டு நீங்களே சொல்லி கொடுங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில லைஃபினுடைய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும். ஓகே, தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ஒரு எமோஷனல் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போறேன். அதனுடைய இதை அவங்களுக்கு அனுப்புறேன். என்னுடைய நம்பர் இந்த குரூப்ல யாராச்சும் தெரியாம இருந்தீங்க, என்னுடைய நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில் வேணும்னா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அட்டன் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு 10 பேருக்கு அதை நீங்க பயனுள்ளதாக சொன்னீங்கன்னா, அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை மாறும். நிச்சயமாக மாறும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கலை, ஆர்ட், இட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் த எமோஷன்ஸ் கத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக மாறும். எனக்கு மெசேஜ் போடுங்க. என்னுடைய நம்பர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு 10 பேருக்காச்சும் நீங்க சொல்லுங்க. பயனுள்ளதா மாத்துவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த டாபிக் பத்தி சொல்லணும் சார், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுங்க, ஒரு நாள் எனக்காக நீங்க கொடுங்க அப்படின்னா வெல்கம். தாராளமா நீங்க வரலாம். உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கி தருவோம். பழகிக்கலாம். சரிங்களா? கன்சிஸ்டன்சியா ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். உங்களுக்கு பிசினஸ் சார்ந்து எனக்கு ஒரு அறிவு இருக்கு சார், இதை பகிர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா வாங்க. வெல்கமிங் யூ. நம்ம ஒரு 45 நிமிஷம் 1 hour வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஒரு லிங்கை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது என்ன வந்து ஏன் இந்த மாதிரி லேர்னிங்க்கு மீண்டும் மீண்டும் கொண்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துகிருஷ்ணன் சார் மாதிரியான எத்தனையோ குருதுல்லியரான ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஹீஸ் என்கரேஜிங் மீ. சார் சூப்பரா பண்றீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாரு. கிளாஸ்ல வந்து ஒரு ஃபுல் டே உட்காருவாருங்க. அட் ஏஜ் ஆஃப் 75 ஏஜ் எல்லாம் சும்மா சார், இன்னொரு சுமார் 40 வருஷம் தான் படிப்பேன் அப்படிங்குவாரு. இது என்ன செய்யும் அப்படின்னா 90 வயசுல இருக்கிற வேதபுரி ஐயா சொல்லுவாரு, சார் இன்னும் எனக்கு லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. 94 வயசுல நானும் அவரும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறோம். அவர் சொல்றாரு, இன்னும் லைஃபுக்காக பர்பஸா இந்த வேர்ல்டுக்காக ஏதாவது கொடுக்க வேண்டியது என்னுடைய கட்டாயத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய உந்து விசை தான் மீண்டும் மீண்டும் என்னை லேர்ன் பண்ண வைக்குது. அதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னா கல்லூரியில கிடைச்சது. அதற்கு நான் கல்லூரிக்கும் அதனுடைய எங்களுடைய சாமிகளுக்கும் மிகவும் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சாதானே அதுக்கான ஒரு நம்ம நிச்சயமாக செயல்படுத்த முடியும். நன்றி. வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கன்சிஸ்டன்சி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி எந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை அடுத்த நம்ம வகுப்புல நம்ம சந்திப்போம். அதே மாதிரி வேற ஏதாவது கிளாஸஸ் நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமா எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன். நிச்சயமா ஒரு 10 பேருக்காச்சும் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வச்ச, பணம் என்பது எனர்ஜி. அந்த எனர்ஜி எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அந்த வாங்கி பயன்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த திறனை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். Thank you so much. Have a great day. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you.